2021ஆம் ஆண்டிலிருந்து சுமார் 16 குழந்தைகள் உட்பட்ட 60 இலங்கை தமிழர்கள் தொடர்ந்தும் இந்திய பெருங்கடலின் டியாகோ கார்சியாவில் தடுத்து வைக்கப்பட்டதாக இங்கிலாந்தின் செய்தித்தாள் ஒன்று குற்றம் சுமத்தியிருக்கிறது. தி வீக் என்ற இங்கிலாந்தின் செய்தித்தாளே இந்த குற்றத்தை சுமத்தியிருக்கிறது. குறித்த 60 பேரும் கால்பந்து மைதானத்தின் அளவை காட்டிலும் குறைவான இடத்திலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தித்தாள் குறிப்பிட்டிருக்கிறது. கனடாவுக்கு அகதிகளாக செல்லும் நிலையில் அவர்களுடைய படகு பழுதடைந்தமையால் டியாகோ கார்சியாவில் அவர்கள் தரையிறங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அன்று முதல் அவர்கள் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இதில் பலர் தற்கொலைகளுக்கு முயற்சித்த சம்பவங்களும், அதே நேரம் இங்கிலாந்துக்கும் ருவாண்டாவுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 3 பேர் ருவாண்டாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சம்பவமும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.